ஓகே. இன்னைக்கு ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் அதோட பார்ட் 2 பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து 6.2 எக்ஸசைஸ் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பவர். ஓகே. ஸோ உங்களோட ஹோம்ஒர்க் வந்து நான் கோத்ரூ பண்ணேன். நான் ஒரு 2 டேஸில் அது வந்து கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேவாம்மா? நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் வந்து கூகுள் கோத்ரூ பண்ணி எழுதுவீங்களா? எஸ் மேம். ஓகேம்மா. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பவர். ஸோ பவர்னா என்னதுன்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ல வந்து ஒர்க் ஒர்க் டன் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ், எஃப்டி காஸ் தீட்டா ஆங்கிள் இருந்துச்சுன்னா. ஓகே. பட் இது வரைக்கும் டைம்ன்ற ஒரு ஃபேக்டரே நம்ம வந்து அதில் கன்சிடர் பண்ணலை. பட் டைம்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து பவரில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ த டைம் டேக்கன் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் ஒர்க் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு ஒர்க்கை வந்து நம்ம வந்து சீக்கிரமாகவும் பண்ணலாம், ஸ்லோவாகவும் பண்ணலாம். ஓகே. இப்போ 2 பேக் எடுத்து நான் வந்து வெஹிக்கல்ல எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை என்னால் ஒரு 5 மினிட்ஸ்லையும் பண்ண முடியும், ஸ்லோவாக ஒரு 20 மினிட்ஸ்லையும் பண்ண முடியும். ஸோ டைம் டேக்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பவர் ஒர்க் டன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ therefore it is important to know the rate at which the work is done. ஸோ அந்த ஒர்க் வந்து நம்ம எஃபெக்டிவாக பண்ணோமா இல்லைனா ஸ்லோவாக பண்ணோமா லித்தார்ஜிக்காக பண்ணோமான்றதை வந்து டைம் வச்சு தான் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ த ரேட் அட் விச் த ஒர்க் இஸ் டன் இஸ் கால்ட் பவர். ஓகே. ஸோ பவரோட ஃபார்முலா என்னதுன்னா ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஓகே. ஸோ ஒர்க் டன் பை டைம் டேக்கன் தான் என்னது? பவர். இந்த ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லெசன் நோட்ஸில் வந்து இந்த லெசனில் நீங்கள் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்து கோத்ரூ பண்ணுறீங்களோ அதை வந்து எழுதி வச்சுக்கணும். தனியாக ஒரு பேஜில் மட்டுமே இந்த லெசனோட ஃபார்முலாஸ் எழுதி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஒர்க் டன் பை டைம் டேக்கன் அதை நம்ம எப்படி எழுதுறோம்னா டெல்டா டபிள்யூ பை டெல்டா டி. ஸோ டெல்டான்றது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்மால் டிஃப்ரென்ஸை, ஸ்மால் அப்படின்றத தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலான இதை வந்து நம்மளால் வந்து இன்டகிரேஷன் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் மூலமாக தான் வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ பவர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டி டென்ஸ் டு 0, அதாவது டி க்ளோஸ் டு 0. இந்த டைம் வந்து எப்படி இருக்கும்னா 0க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கால்குலேஷனை வந்து டிஃப்ரென்ஷியேஷன் மூலமாக தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இது மேக்ஸில் வந்து இது ஒரு டாபிக் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ ஸோ இது வந்து எப்படின்னா லிமிட் த டைம் டென்ஸ் டு 0, ஸோ ஒர்க் டன் பை டைம். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டிடபிள்யூ பை டிடி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ பியோட ஃபார்முலா வந்து என்னதுன்னா டபிள்யூ டெல்டா டபிள்யூ பை டெல்டா டி. ஸோ ஒர்க் டன்னோட யூனிட் வந்து என்னது? ஜூல். டைமோட ஜூல் டைமோட யூனிட் வந்து என்னது? செகண்ட். ஸோ ஜூல் பை செகண்ட்ன்றது என்னது? 1 வாட். ஓகேவா? ஸோ ஜூல் பை செகண்ட் தான் வந்து என்னது? 1 வாட். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட், ஸோ த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் வந்து என்னது? வாட். ஸோ ஒர்க் டனோட யூனிட் என்னது? மரியம் நியூட்டன். என்னம்மா? நியூட்டன். நியூட்டனா? நியூட்டன். நியூட்டன். என்எம். நியூட்டன் மீட்டர் இல்லைன்னா ஜூல்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஸோ ஒன் ஒர்க், ஸோ த பவர் ஆஃப் அன் ஏஜென்ட் டூயிங் ஒர்க் இஸ் 1 வாட். எப்போ இது 1 வாட்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ டபிள்யூ ஒர்க் டன் வந்து 1 நியூட்டன் மீட்டரோ 1 ஜூல் இருந்து டைம் வந்து எப்படி இருக்கணும்? 1 செகண்டாக இருக்கும்போது இதோட பவரோடது வந்து 1 வாட்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஈவன் வந்து வாட்டில் மட்டுமே பவர் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க, கிலோ வாட் அண்ட் மெகா வாட்லேயுமே வந்து பவரோட யூனிட் இருக்கும். ஓகே. ஸோ கிலோ வாட்ன்றது ஒன்றும் இல்லை, 10⁻³ இன்ட்டு வாட். ஓகே. ஸோ அதே மாதிரி மெகா வாட்ன்றது என்னதுன்னா 10⁻6 இன்ட்டு வாட், அதாவது 3 ஜீரோஸ், அந்த நம்பரோட 3 ஜீரோஸ் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ கிலோ வாட். அதே 1 ஃபாலோட் பை 6 ஜீரோஸ்ன்றது வந்து என்னது? மெகா வாட். ஓகே. ஸோ ஜேம்ஸ் வாட் இவர் தான் அந்த சயின்டிஸ்ட்டு. ஸோ இவர் என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காருன்னா ஸ்காட்டிஷ்
அவர் வந்து ஸ்காட்டிஷ் ஆரிஜின். இஸ் an inventor and mechanical engineer. James Watt is renowned for improving the efficiency of a steam engine. ஜேம்ஸ் வாட்ன்றவர் வந்து ஸ்டீம் இன்ஜினுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். This paved the way for industrial revolution. He introduced horse power as a unit of power. ஈவன் வந்து பவருக்கு அவங்க இன்னொரு யூனிட் என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஹார்ஸ் பவர். ஸோ இந்த ஹார்ஸ் பவரும் வாட்டும் ஆம், எப்படி வந்து சாரி ரிலேட் ஆகுதுன்றதையும் நம்ம பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் வாட் இஸ் நேம்ட் இன் இஸ் ஹானர். இவரோட நேம்ல தான் அந்த பவரோட யூனிட்டே கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் இன்வென்ஷன் பை ஜேம்ஸ் வாட் ஆர் ஸ்டீம் லோகோமோட்டிவ் அண்ட் அன் அட்டாச்மெண்ட் தட் அடாப்டட் டெலஸ்கோப் டு மெஷர் டிஸ்டன்ஸ். ஸோ இது எல்லாமே அது அவரோட ஃபர்தர் அதர் இன்வென்ஷன். ஓகே, ஸோ இது கோத்ரூ பண்ணீங்களா டைமென்ஷனல் சாப்டர் 1ல? இல்ல மேம். இல்ல. ஓகே, ஸோ நான் வந்து எஸ் மேம். உங்களுக்கு ஒரு இதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஃபைன். சரி, இதை வந்து நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது ஒண்ணுமே இல்லைம்மா. டைமென்ஷனல் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகேவா? இப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டின்னு எடுத்துட்டா அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? இப்போ நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அதை எப்படி மெஷர் பண்ணுவோம்? அதோட ஏரியாவை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? லென்த்துன்னு ஒரு குவான்டிட்டி எடுப்போம், பிரெத்துன்னு ஒரு குவான்டிட்டி எடுப்போம். ஸோ அப்போ லென்த் இன்ட்டு பிரெத் வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா கிடைக்கும். ஸோ அதை மாதிரி எந்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் பண்ணாலும் அதோட குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டேர்ம் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மாதிரி என்னென்ன டேர்ம்ஸ், ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ், லென்த் அண்ட் டைம். ஓகே, ஸோ தெர் ஆர் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கும், அது என்னதுன்னு பாருங்க. அப்புறம் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்ன்னு இருக்கும். டிரைவ்ட் குவான்டிட்டிஸ்ன்றது வந்து இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்லேருந்து வர்றது தான் டிரைவ்ட் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லென்த் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா எல், பட் வித் இன் த ஸ்கொயர் பிராக்கெட். ஓகே, இது வந்து அதோட சைன். இந்த ஸ்கொயர் பிராக்கெட் இல்லாமல் நம்ம எழுதக்கூடாது, அப்படி எழுதுனா தப்பு. ஓகே, ஸோ எல் அண்ட் டைம் வந்து எப்படின்னா டி. ஓகே, ஸோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி டைமென்ஷனல் வேல்யூ இருக்கும். ஸோ ஜென்ரலாக இந்த எஸ்ஐ யூனிட்டோட இது பார்த்தீங்கன்னா மாஸுக்கு வந்து கேபிட்டல் எம் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட், லென்த்ன்றது எல்லில் நம்ம மெஷர் பண்ணுவோம், டைம்ன்றது கேபிட்டல் டி, எலக்ட்ரிக் கரண்ட்ன்றத கேபிட்டல் ஐ, டெம்பரேச்சர்ன்றது தீட்டா, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அது வந்து கேபிட்டல் என்ல, லூமினஸ் இன்டென்சிட்டி ஜே. இதுதான் வந்து பேசிக் யூனிட். ஸோ இதுலேருந்து வர்றது தான் வந்து என்னது டிரைவ்டு யூனிட்ஸ். ஓகே, இது வந்து இதுதான் பேசிக் யூனிட். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேஷன் இருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏரியா, இப்போ ஏரியான்றது வந்து என்னது லென்த் இன்டு பிரெத். ஓகேவா? ஸோ பிரெத்துன்றது என்னது ஒரு லென்த்து தான். ஓகே, ஸோ அப்போ நம்ம இந்த லென்த்துக்கு வந்து என்ன யூனிட் வச்சுருக்கோம்? எல். ஸோ அப்போ பிரெத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா எல் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல் இன்டு எல், எல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் எப்படி எல் இன்டு பின்னு போடுவீங்களோ அதுக்கு பதிலாக இது வந்து எப்படி போடலாம்னா எல் இன்டு எல்னு போடலாம். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். இப்போ இதுவே நீங்கள் ஸ்கொயருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து சைடு இன்ட்டு சைடுன்னு சொல்லுவோம். ஸோ சைடுன்றதும் ஒரு லென்த்து தான். ஸோ அப்போ அந்த லென்த்தை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எல்லுனால ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்னொரு சைடும் லென்த்து தான். ஸோ அப்போ ஏ ஸ்கொயருன்றதை நம்ம எப்படி போடலாம்னா எல் ஸ்கொயர். ஸோ அதே மாதிரி வால்யூம் எடுத்துக்கோங்க. வால்யூமோட ஃபார்முலா என்னது? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். ஸோ இப்போ பிரெத் அண்ட் ஹைட்டுமே வந்து ஒன் டைப் ஆஃப் லென்த்து தான். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஸோ இவங்க என்ன எஸ். பண்றாங்கன்னா பிரெத்து ஹைட்டுன்னு தனித்தனியா எடுக்காமல அது எல்லாமே லென்த்துனே அவங்க கன்சிடர் பண்றாங்க. ஸோ அப்போ வால்யூமோட ஃபார்முலா எப்படி எழுதுவாங்கன்னா எல் கியூப்னு எழுதிப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸுக்கு நம்ம என்ன யூனிட் பார்த்தோம்? எம். அப்போ வால்யூமோட யூனிட் நம்ம இங்கே இதில் இது வந்து வெறும் டைமென்ஷனல் குவான்டிட்டிக்கு மட்டும்தான், மற்றதுக்கு இல்லை.
ஸோ டைமென்ஷனல் குவான்டிட்டின்றது வந்து ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யூஸ் பண்ண மெத்தட் எதுக்குன்னா ஃபார்முலா வெரிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த இது வந்து டைமென்ஷனல் குவான்டிட்டின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இது பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த லெசனில் நிறைய ஈக்குவேஷன் காமிப்பாங்க, அதுக்காக தான். ஸோ இப்போ டென்சிட்டின்றது அதோட ஃபார்முலா என்னதுன்னா மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸுக்கு நம்ம கேபிட்டல் எம் போட்டுக்கலாம். வால்யூம்ன்றது இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா L3ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ எம் பை L3. ஸோ L3 மேலே போட்டோம்னா L⁻⁻3. இது புரியுது இல்லம்மா இது வரைக்கும்? ஸோ அது மாதிரி ஒவ்வொரு டேர்முக்குமே வந்து இந்த ஃபார்மட்லேயே இந்த எம்எல்டி இதுக்குள்ளேயே அவங்க வந்து டிரைவ் பண்ணி வச்சிருப்பாங்க ஒன்னொன்னும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்க, ஆக்சலேஷன்றது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னாலே என்னது? எல்டி பவர் -1. ஓகே, ஏன்னா அதுவுமே வந்து டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஓகேவா? வெலாசிட்டின்றதே டிஸ்டன்ஸ் பை டைம் தான். ஸோ அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்டன்ஸை வந்து லென்த்தாக தான் அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ எல்டி பவர் -1 பை டி. ஸோ அகைன் இது எல்டி பவர் -2. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டைம் கொடுத்து கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரி டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, to find the relationship between different physical quantities. ஸோ இப்போ இது மூலமாக நமக்கு இந்த ஃபார்முலா கொண்டு வர்றதுனால இதோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபார்முலா செக்கிங்க்கு முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் வருதா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன் சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும், யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து முக்கியமாக ஃபிசிக்கல் குவான்டிட்டி டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டேர்ம். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் வந்து சாப்டர் 1ல் கோ த்ரூ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட இங்கே நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது கூட எக்ஸாம்பிளாக கூட எடுத்துக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பவர்ன்றது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், த ரேட் அட் விச் த ஒர்க் டன் இஸ் கால் பவர். அதாவது ஒர்க் பை டைம் தான் பவர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஒர்க்ன்றது என்னது? ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். இதை நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல படித்தோம். ஓகே, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ ஒர்க்கை வந்து அவங்க என்ன ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க பை டைம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபோர்ஸ்ன்றது என்னதுன்னா திருப்பியும் அதுக்கு இன்னொரு ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ இப்போ இதை டைமென்ஷனல் குவான்டிட்டியில் கொண்டு வந்தோம்னா மாஸோடது டேர்ம் வந்து என்னது? எம். ஓகே, அதே மாதிரி ஆக்சலரேஷனோட டேர்ம் வந்து என்னது? LT பவர் -2. ஓகே, அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்ன்றதும் ஒரு டைப் ஆஃப் லென்த் தான். ஸோ எல்லுன்னு போட்டிருக்காங்க. டைமோட யூனிட் வந்து டி. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து இப்போ நம்ம எதெல்லாம் வந்து கிராஸ் பண்ண முடியுமோ அதை கிராஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னதுன்னா ml டு டி பவர் -3. இப்படி தான் இது டிரைவ் ஆச்சு. ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை வந்து ஒரு தடவை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகே, அண்ட் சாப்டர் 1ல் இருக்கிற இந்த டேர்மை வந்து கோ த்ரூ பண்ணுங்க. அண்ட் இதில் வந்து இது எப்படி அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி புரியலன்னா நீங்கள் கொஷின் கேளுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேர்ம் யூஸ் பண்ணாங்க. என்னதுன்னா ஈவன் வந்து பவர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் ஹார்ஸ் பவர். ஓகே, ஹார்ஸ் பவர்லையுமே பவரை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் யூனிட் வந்து என்னது? வாட். இப்போ ஹார்ஸ் பவரில் இது எப்படி நம்ம வந்து ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யூ மே ஹாவ் ஹியர்ட் எலக்ட்ரிஷியன் டியூரிங் டிஸ்கஸிங் த பவர் ஆஃப் அ மிஷின் இன் ஹார்ஸ் பவர். ஓகே, ஸோ வந்து எலக்ட்ரிக் டேர்மில் வந்து ஹார்ஸ் பவர் தான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்கம்மா, வாட்டுன்னு சொல்ல மாட்டாங்களாம். ஸோ அப்போ அந்த இதில் வந்து இதுக்கும் எப்படி வாட்டுக்கும் ஹார்ஸ் பவருக்கும் என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு சொல்கிறோமா, 1 ஹார்ஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு 746 வாட்.
ஓகே. ஸோ இது வந்து எலக்ட்ரிஷியன் வந்து யூஸ் பண்ற டேர்ம்ல வந்து ஹார்ஸ் பவர் தான் சொல்லுவாங்க, வாட்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ த யூனிட் ஆஃப் பவர் இஸ் யூஸ் டு டிஃபைன் அ நியூ ஒர்க் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஒன் நியூ யூனிட் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஒன் சச் யூனிட் ஆஃப் ஒர்க் இஸ் கிலோ வாட் ஹார். கிலோ வாட் ஹார்ன்றது ஈஸி தான், 10^3. இப்போ கிலோகிராம்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்வோம், 1000 கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து என்னது, 10^3 கிராம்ஸ், அவ்வளோதான். ஸோ இன்டூ 1 ஹவர், 1 கிலோ வாட் ஹவர். ஹவர்னா என்னது, 60 into 60, 60 minutes into 60 seconds. இந்த டேர்ம் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும் ப்ராப்ளம்ஸுக்கு. ஸோ நீங்கள் வந்து யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற பேசிக் யூனிட்டை கோ த்ரூ பண்ணுங்கள். நான் அதை பேஸ் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். நான் யூனிட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, சென்டிமீட்டர்லேருந்து மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதை பேஸ் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை வந்து கோ த்ரூ பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிலோ வாட்டுன்றத வாட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா 10^3 இன்ட்டு வாட். 1 ஹவர்ன்றது 3600 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த 10^3 இப்போ வாட்ன்றது வந்து என்னது, ஜூல் பெர் செகண்ட், ஓகேவா? ஸோ இங்கே ஒரு செகண்ட் இருக்கு, இங்கே ஒரு செகண்ட் இருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 36 followed by 5 zeros. ஓகே. ஸோ 3.6 into 10^6 ஜூல்ஸ். ஸோ 1 கிலோவாட் ஹார்ன்றது எவ்வளோ ஜூல்ஸ்னா 3.6 into 10^6 ஜூல்ஸ். 10^6ன்றது ஒன்றும் இல்லை, மெகான்னு ஒரு டேர்ம்ல நம்ம சொல்லலாம், மெகா ஜூல்ஸ். இது எல்லாமே சாப்டர் 1ல இருக்கு. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கோ த்ரூ பண்ணுங்க, ஓகேவா? திஸ் இஸ் அனதர் நேம், அவ்வளோதான். இப்போ நீங்க வந்து 3.6 into 10^6 ஜூல்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக 3.6 மெகா ஜூல்ஸ் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம், ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்லாம் வந்து ஃபெமிலியராக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கோ த்ரூ பண்ணுங்க. இதுவுமே வந்து ஹோம்ஒர்க்கில் போஸ்ட் பண்ணுவேன் இன்ஷால்லா. நெக்ஸ்ட் 6.4 ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி படித்த டேர்ம் தான். ஸோ ஒர்க்னா இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒர்க் டன்ன்றது என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேவா? ஸோ எனர்ஜின்றது என்னதுன்னா த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க். நம்ம சொல்லுவோம்ல, எனர்ஜியே இல்லை வேலை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு எனர்ஜி வேணும். த கெப்பாசிட்டி டு டூ ஒர்க் தான் வந்து என்னது, எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து கைனடிக் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். கைனடிக் எனர்ஜினா என்னதுமா? ஓகே. கைனடிக் எனர்ஜினா என்னதுன்னா எனர்ஜி இன் மோஷன். நம்ம மூமெண்ட்ல இருக்கும்போது அந்த எக்ஸிபிட் ஆகிற எனர்ஜி தான் வந்து என்னது, கைனடிக் எனர்ஜி. ஓகே. ஸோ இப்போ வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ கைனடிக் எனர்ஜின்றது என்னதுன்னா நம்ம மூவ் ஆகும்போது, ஸோ எனர்ஜி வந்து மூமெண்ட்ல இருக்கிறது தான் வந்து கைனடிக் எனர்ஜி. எனர்ஜி இன் மோஷன் இஸ் கால் கைனடிக் எனர்ஜி. ஸோ இந்த சிம்பிள் டேர்ம்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு எனர்ஜியோட டெஃபினிஷனும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், ஓகேவா? ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மோஷன். ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து let us consider an object of mass m moving along a straight line. When a constant force of magnitude F act on it, the direction of the motion, this force produces a uniform acceleration A such that F is equal to m into A. Okay. ஸோ இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு ஸ்ட்ரெயிட் லைனில், ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ அதனால அது மூமெண்ட்ல இருக்கிறதுனால ஆக்சலேஷனும் இருக்கும். ஸோ இப்போ யூனிஃபார்ம் ஆக்சலேஷன், ஏன்னா ஃபோர்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஸோ ஆக்சலேஷனும் யூனிஃபார்மாக தான் இருக்கும். ஸோ ஃபார்முலா என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ ஏ ஃபோர்ஸ். ஸோ v1 பி த ஸ்பீட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அட் டைம் t1. t1ன்ற டைமில் அதோட ஸ்பீடு v1ஆக இருந்திருக்கு. தி ஸ்பீட் பிகம்ஸ் v2 அட் அனதர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் t2. t2ல வந்து அதோட ஸ்பீடு v2ஆக இருக்கு. ஸோ டியூரிங் திஸ் இன்டர்வல் ஆஃப் டைம் t2 மைனஸ் t1 த ஆப்ஜெக்ட் கவர்ஸ் அ டிஸ்டன்ஸ் எஸ். ஸோ இப்போ வந்து t2 இப்போ வந்து 10 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, t1ன்றது 5 மினிட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸில் அதோட ஸ்பீடு வந்து என்னவா இருந்திருக்கு, v1ஆக இருந்திருக்கு. அதே 10 மினிட்ஸில் அதோட ஸ்பீட் வந்து எப்படி இருந்திருக்கு, வேரி ஆயிருக்கு, v2ஆக இருக்கு. ஸோ இன் பிட்வீன் இந்த 10 மினிட்ஸ்லேருந்து இந்த 5 மினிட்ஸ்க்குள்ள, ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்னது, 5 மினிட்ஸ் தான். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்குள்ள அது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம்ல அந்த ஆப்ஜெக்ட். ஸோ அதோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தான் நம்ம இப்போ எழுதுறோம். ஸோ இப்போ வந்து எப்படின்னா இந்த லா ஆஃப் மோஷன் வந்து ஃபெமிலியராக இருக்கணும், கைனமெட்டிக் ஈக்குவேஷன்னு சொல்லுவாங்க.
இது v is equal to u plus at, v square is equal to u square plus 2as, s is equal to ut plus half at square. இது வந்து நமக்கு நல்லா மெமரைஸ்டாக இருக்கணும். இது நிறைய இதில் அப்ளை ஆகும். உங்களோட ஃபர்ஸ்ட் சாப்டர்லையுமே இது இருக்கும். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து 10th 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க. ஸோ இது பற்றின டெரிவேஷன் இதில் கிடையாது, பட் ஒன்லி த அப்ளிகேஷன் மட்டும்தான் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த பேக் டு சாப்டர் போகலாம். ஸோ இப்போ டேர்ம் எடுத்துக்கிறோம். வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. அதாவது இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி. 2 into a is acceleration, s is the distance. ஓகே, ஸோ அப்போ ஆக்சலேஷன் இந்த டேர்ம்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா a மட்டும் நீங்கள் ஒரு சைடில் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா வி ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் பை 2a, ஐ மீன் 2s is equal to a. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, அதுதான் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எழுதியிருப்போம். ஸோ இப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் பிளஸ் 2as, இது ஒரு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து ஆக்சலேஷன் தெரியணும். ஸோ ஆக்சலேஷன் தெரியணும்னா என்ன பண்ணுவோம், இந்த a மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு, ரைட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வாங்க. ஸோ அப்போ ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா வி ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் பை 2s. ஸோ நமக்கு வந்து செகண்ட் லா ஆஃப் மோஷன் என்னன்னு தெரியும், எஃப் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலேஷன். ஸோ ஆக்சலேஷனோட வேல்யூ என்னது, ஈக்குவேஷன் 2, வி ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் பை 2s. ஸோ ஃபோர்ஸில் வந்து m இன்டூ ஏ அப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் ஏயோட வேல்யூவை அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒர்க் டன்ன்றது என்னது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ அப்போ நம்மளோட ஃபோர்ஸோட வேல்யூ என்னது, இது. ஓகே, ஸோ அந்த வேல்யூவோட இன்டூ எஸ், எஸ்ன்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆல்ரெடி இங்கே ஒரு எஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு எஸ்ஸையுமே கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நமக்கு வந்து இப்போ ஈக்குவேஷன் என்ன கிடைக்கும்னா எம் இன்டூ வி ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் v1 ஸ்கொயர் பை 2. ஸோ இதையே நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக எழுதணும்னா half mv ஸ்கொயர் மைனஸ் half mv1 ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த கே half mv ஸ்கொயர்ன்றது என்னதுன்னா கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ அப்போனா k2 மைனஸ் k1. ஸோ கேன்றது என்னது, கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலால கேவை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் கே வந்து நமக்கு இதில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, k2 மைனஸ் k1. ஸோ k2ன்றது ஹாஃப் mv ஸ்கொயர், k1ன்றது ஹாஃப் mv1 ஸ்கொயர். ஸோ அது என்னது, ஃபைனல் அண்ட் இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ k2 மைனஸ் k1ன்றது வந்து என்னது, இட் இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். அண்ட் இங்கே வந்து இன்னொரு டேர்ம் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், கைனட்டிக் எனர்ஜி இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டி. அது வந்து எப்படின்னா வெக்டார் குவான்டிட்டினா அதுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், டைரக்ஷனும் இருக்கும். ஸ்கேலார் குவான்டிட்டி அப்படின்னா இதுக்கு டைரக்ஷன் கிடையாது. இந்த டேர்ம்ஸ்லாம் எம்சிக்யூஸில் கேட்கறதுக்கு சான்ஸ் உண்டு. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒர்க் டன் இஸ் அ ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியான்னு படிச்சிருக்கோம். ஒர்க் டன் வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? ஓகே, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த லெசன்லேயே மென்ஷன் ஆயிருக்கு. லெசன் வந்து நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்களுமே இதை வந்து ரீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் ஆஃப் த மாஸ் அண்ட் த ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீட். இட் டசன்ட் மேட்டர் விச் ஒன் ஆஃப் த டூ m and v is small. ஸோ கைனட்டிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கும்னா m ஸ்மாலாக இருந்தாலும் சரி, v ஸ்மாலாக இருந்தாலும் சரி, டோட்டல் வேல்யூ தான் வந்து இது டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே, ஸோ ஒர்க் எனர்ஜி தியரம். ஒர்க் எனர்ஜி தியரம்ன்றது என்னதுன்னா, ஒர்க் எனர்ஜி தியரம் ஸ்டேட்ஸ் தட் த ஒர்க் டன் பை த ரிசல்டன்ட் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸோ டோட்டல் ஒர்க் டன் எப்படி இருக்கும்னா கம்ப்ளீட்டாக அதோட ரிசல்டன்ட் சம்மேஷன் ஆஃப் ஆல் த கைனட்டிக் எனர்ஜி ஆன் த பாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6.6. இது வரைக்கும் புரிஞ்சுதாமா? மரியம், மரியம், okay, fine. So example 6.6 பார்க்கலாம். A body of mass 10 kg is initially moving with a speed of 4 meter per second and a force of 30 Newton is applied on the body for 2 seconds. Okay. So இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா mass வந்து 10 kg, it's moving with a speed of
4 மீட்டர் பர் செகண்ட் அண்ட் அது மேலே ஒரு ஃபோர்ஸ் 30 நியூட்டன் வந்து அப்ளை ஆகுது ஃபார் த டைம் 2 செகண்ட்ஸ். ஸோ இங்கே டைம் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அண்ட் தென் ஃபோர்ஸ். ஸோ எப்பவுமே ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது கிவன் என்னது அப்படின்றத நம்ம வந்து எழுதி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்கன்றத நம்ம வந்து ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபைனல் ஸ்பீட் ஆஃப் த பாடி ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ். ஸோ ஃபைனல் ஸ்பீட் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்பீட்னா v2. v2 இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் ஸ்பீட் பிளஸ் ஆக்சலேஷன் இன்டூ டி. இது வந்து கைனமெட்டிக் ஈக்குவேஷன். v2 இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் at. ஓகே. ஸோ அப்போ நம்ம கிட்ட என்னென்ன கிவன் இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கணும். ஸோ நம்ம கிட்ட ஆக்சலேஷன் கிடையாது. ஸோ ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கணும்னா we have a formula f is equal to m into a. ஸோ a வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மீதி டேர்ம்ஸை நீங்கள் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. ஸோ f by m. ஸோ நம்ம கிட்ட எஃப்பும் இருக்கு, எம்மும் இருக்கு. ஸோ we can easily find acceleration. Apply that acceleration in this formula v1 plus at. ஸோ இனிஷியல் ஸ்பீடு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க 4ன்னு. ஏயோட வேல்யூ நமக்கு இப்போ தெரியும், டீயோட வேல்யூ நமக்கு தெரியும் 2 செகண்ட். ஸோ இதை அப்ளை பண்ணி நம்மளால ஃபைனல் ஸ்பீட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ முக்கியமாக யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கணும், அதை கவனிச்சுக்கணும். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹவு மச் ஒர்க் ஹாஸ் பீன் டன் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ ஒர்க் டன் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது எஃப் இன்டூ எஸ். நம்ம கிட்ட எஃபோட வேல்யூ இருக்கு, பட் எஸ்ஸோட வேல்யூ கிடையாது. ஸோ அப்போ எஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கைனமெட்டிக் ஈக்குவேஷன் வந்து என்னதுன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர். இதில் இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் நம்ம கிட்ட இருக்கு, அப்ளை பண்ணுங்க. யூவோட வேல்யூ, டீயோட வேல்யூ 2 செகண்ட் பிளஸ் ஹாஃப், ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு ப்ரீவியஸ் இதில். ஸோ திரும்பியும் டி அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு வந்து எஸ்ஸோட வேல்யூ 14 மீட்டர்னு கிடைக்குது. ஸோ ஒர்க் டனோட ஃபார்முலாவில் என்ன இருக்குது, எஃப் இன்டூ எஸ் இருக்குது. ஸோ எஸ்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஒர்க் டன் ஃபோர்ஸ் ஆல்ரெடி 30 நியூட்டன் அப்படின்றது இங்கே கிவன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா நம்ம இதை மல்டிபிள் பண்ணும்போது 420 ஜூல்ஸ். ஸோ ஒர்க் டனோட யூனிட் ஜூல்ஸ், கேபிட்டல் ஜே போடணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த இனிஷியல் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, half m v1 ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வேல்யூவுமே அப்ளை பண்ணுங்க. ஸோ யூ வில் கெட் 80 ஜூல்ஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வாட் இஸ் த ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. அப்போ half m v2 ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஈஸியாக அதுலேயும் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர் டியூரிங் திஸ் பீரியட். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், எஸ் இஸ் ஈக்குவல் டு 14 மீட்டர். ஸோ ஈஸியாக 14 மீட்டர் அப்படின்றத கொண்டு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ தட் த ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ ஒர்க் டன்னும் கைனட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியும் சேமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியோட இது வந்து என்னதுன்னா K2 மைனஸ் K1. ஸோ நம்மக்கிட்ட K2 இருக்கு, K1ம் இருக்கு. சப்ராக்ட் பண்ணி பாருங்க, 420 ஜூல்ஸ். ஆல்ரெடி ஒர்க் டன்னும் கைனட்டிக் எனர்ஜி, சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜியும் சேமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒர்க் டன்னோட வேல்யூ என்னது, 420 ஜூல்ஸ். ஸோ அப்போ ரெண்டுமே சேம் தான். ஸோ we understood that both change in kinetic energy as well as the work done is same. ஓகே. ஸோ கோ த்ரூ தி சம். இந்த சம்மை வந்து ரைட் பண்ணி பாருங்க, இன்னும் கிளியராக புரியும். ஸோ என்றைக்குமே ஒரு ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணும்போது கிவன் என்னதுன்றதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், அப்புறம் என்ன கேட்குறாங்கன்றது எழுதணும். ஸோ கிவனுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் என்ன ஃபார்முலாஸ் மேட்ச் ஆகுன்றதை நம்ம வந்து எழுதியிருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக சேம் டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் தான் வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அண்ட் ஈவன் திஸ் இஸ் அ வெரி டைரக்ட் கொஸ்டின். ஸோ கொஞ்சம் யோசிச்சு நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்டெக்ஸ் கொஸ்டின் 6.4. இதுவுமே கோ த்ரூ பண்ணுங்க. இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து கொஸ்டின் கேளுங்க, நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இது வந்து இன்ஷால்லா ஹோம்ஒர்க். நெக்ஸ்ட் வந்து டேர்ம் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னது. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜினா என்னதுன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட வந்து எப்பவுமே ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர்டு எனர்ஜி தான் வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா அது மூவ் ஆகும்போது அந்த எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியாக மாறிடும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் நார்மலாக இருக்கும்போது இட் ஹேஸ் சம் எனர்ஜி இன் இட். தட் எனர்ஜி இஸ் கால் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இதை இன்னுமே நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பலூனுக்குள்ள ஏர் இருக்கு, இது வந்து நல்ல ஃபுல்லாக இருக்கு.
ஸோ இதில் ஆல்ரெடி ஒரு எனர்ஜி இருக்க தான் செய்யுது. அது மூவ் ஆகாமல இருந்தாலும் வித்தின் இட் தெர் இஸ் அன் எனர்ஜி. ஸோ ஒன்ஸ் அந்த பலூன் வந்து ரிலீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, கேஸ் ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போ அது வந்து என்ன ஆகுது, மூமெண்ட்டுக்கு போகுது. ஸோ வித்தின் தட் எனர்ஜி அந்த ஸ்டோர்டு எனர்ஜி என்னவா மாறுது, இப்போ மோஷனாக மாறும்போது கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. ஸோ எப்போவுமே ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து ஒரு ஸ்டோர்டு எனர்ஜி இருக்கும். அந்த ஸ்டோர்டு எனர்ஜி தான் வந்து என்னது, பொட்டென்ஷியல் எனர்ஜி. So object possess another kind of energy due to their position in space. This energy is known as potential energy. Okay. So அதுக்கப்புறமா வந்து இன்னொரு டேர்ம் வந்து என்னது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ அதை நம்ம இன்னும் பின்னாடி பார்க்கலாம். இப்போ இந்த டெரிவேஷன் பார்த்துலாம். பொட்டென்ஷியல் எனர்ஜியின் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜியும் கிராவிடேஷன் ஃபீல்டும் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ரைஸ் ஆகி தான் இருக்குது, அபவ் த கிரவுண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட ஹைட் வந்து h1. ஸோ இந்த ஆப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்றோம். அப்போ h2ன்ற ஹைட்டுக்கு லிஃப்ட் பண்றோம். ஓகே. ஸோ த மாஸ் ஹாஸ் பின் டிஸ்பிளேஸ் பை அ டிஸ்டன்ஸ் h. ஸோ இந்த h2 ஆல்ரெடி அது h1ல இருக்கு, h2க்கு லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் நம்ம வந்து அதை லிஃப்ட் பண்ணியிருக்கோம்னா h2 மைனஸ் h1 அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ hன்றது என்னது, h2 மைனஸ் h1 அகெயின்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிட்டி நம்ம வந்து லிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ், எப்போ கிராவிட்டி வந்து நம்ம வந்து டேர்ம்ஸில் வருதோ அப்போ வந்து ஃபோர்ஸோட இது வந்து m இன்டூ ஜி தான். அண்ட் இட் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். ஸோ டபிள்யூ ஒர்க் டன்றது வந்து என்னது, ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஸோ இப்போ இங்கே ஃபோர்ஸில் வந்து m இன்டூ ஜி அண்ட் டிஸ்டன்ஸ்ன்றது வந்து ஹைட். ஏன்னா நம்ம வந்து h1லேருந்து h2க்கு மூவ் ஆயிருக்கோம். இந்த இன்பிட்வீன் ஹைட்டில் தான் ஒர்க் டன் நடந்திருக்கு. ஸோ h தான் ஹைட், ஐ மீன் டிஸ்டன்ஸ் கவர்டு. ஓகே. So the work is positive and it is stored in mass ms energy. So இப்போ இது ஒன்ஸ் மூவ் ஆனதுக்கு அப்புறமா அப்படியே ஸ்டேஷனரியா இருந்தா இந்த எனர்ஜி வந்து என்ன ஆகும்னா அதுலேயே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ திருப்பியும் அந்த பாடி வந்து இன்னொரு மூமெண்ட்டுக்கு போகும்போது இந்த எனர்ஜி தான் வந்து கன்வெர்ட் ஆகி இன்னொரு எனர்ஜியா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் எனர்ஜி பை வர்ச்சியூ ஆஃப் திஸ் பொசிஷன் இன் ஸ்பேஸ் இஸ் கால் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இது ஏன் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜினா, ஸோ இப்போ இங்கேருந்து மூவ் பண்ணி நம்ம இங்கே வச்சுட்டோம் அண்ட் இதுக்கப்புறமா அது மூவ் ஆகலை, அப்படியே அங்கே தான் இருக்கு. அண்ட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் கிராவிட்டி. ஸோ ஒரு இது வந்து லிஃப்ட் அப் ஆகி மேலேயே இருக்குதுன்னா அது வந்து கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி பேரு, பிகாஸ் இட் இஸ் above the ground, it is not on the ground. Okay. So it has the capacity to do work. So if this mass is left free, it will fall down and during the fall it can be made to do work. ஸோ இப்போ இதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அந்த ஆப்ஜெக்டனா அது என்ன ஆகும், கீழே தான் வந்து விழும். ஸோ அப்போ அது என்ன ஆகும், கிரவுண்டுக்கு போகும் பிகாஸ் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். பட் இது வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னா மேலே லிஃப்ட் பண்ணி அப்படியே நம்ம அதை வந்து ஸ்டேஷ்னரியாக வச்சுருக்கோம். ஸோ அதனால அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற எனர்ஜி வந்து என்னது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. இந்த டேர்ம் வந்து கிளியராக புரிஞ்சுக்குங்க. இந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே ஒரு ஹைட்ல வந்து ரைஸ் ஆகி இருக்குது அண்ட் அதுக்கப்புறமா அது எந்த மூமெண்ட்டும் பண்ணலை. ஸோ இதில் இருக்கிற பொசஸ் ஆகிருக்கிற அந்த கிராவிடேஷன் எனர்ஜி, ஏன்னா எப்போவுமே அர்த் வந்து என்ன பண்ணும், இதை வந்து அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கிராவிடேஷனல் எனர்ஜி பேர் தான் என்னது, கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே. So it can lift another mass if properly connected by a string which is passing over a pulley. ஓகே. ஸோ இப்போ இதுலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரிங் மூலமாக கட்டி இருந்தா கூட அது வந்து அது லிஃப்ட் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ஸ்டேஷனரியில் இருக்கு, அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டை வந்து இதில் நம்ம போட்டிருந்தோம்னா அது அப்படியே லிஃப்ட் ஆகியே இருக்கும். ஸோ இட் கேன் டூ சம் ஒர்க், அதுதான் அவங்க சொல்றாங்க, ஒர்க் டன் இருக்க தான் செய்யும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் லிஃப்ட் another mass if properly connected by a string which is passing over a pulley. Okay. So there is an energy in this stationary object also. அதனால தான் அதால இன்னொரு ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ the selection of the initial height h1 is arbitrary. ஆர்பிட்டரினா என்னதுன்னா இது வந்து ஒரு ரேண்டமா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த h1ன்றது வந்து இவ்வளோதான் ஹைட் இருக்கணும்னு அப்படின்ற எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. இட் கேன் பி எனி ஹைட்.
ஓகே, ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இஸ் சேஞ்ச் இன் ஹைட். நம்ம இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய டேர்ம் வந்து என்னதுன்னா இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹைட், அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த இனிஷியல் ஹைட்டோ இந்த ஃபைனல் ஹைட்டோ வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஈவன் வந்து அதோட பாயிண்ட் வந்து ஸ்பேஸில் இருந்தால் கூட இட் இஸ் கன்சிடர். பட் ஆனால் என்னதுன்னா அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹைட் வந்து எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு அது எலிவேட் ஆகிருக்கு அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான term. Okay, so the selection of the initial height h1 is arbitrary. The important concept is the change in the height. We therefore say the point of zero potential energy is arbitrary. Any point in space can be chosen as a point of zero potential energy. Normally, a point on the surface of the earth is assumed to be the reference point with zero potential energy. Okay, so for example, இங்க இன்னொரு டேர்மும் சொல்றாங்க ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னா எந்த இடத்துல அந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஜீரோவா இருக்கோ அதுதான் வந்து ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள் கிரவுண்ட் மேலே இருக்கு. ஓகே, ஸோ இந்த டேபிளுக்கு மேலே நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன என்னதுன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா கிரவுண்டை விட்டு ஒரு ஹைட்டில் இருக்கு. ஸோ இதை மாதிரி நீங்கள் இதை இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ஹைட்டில் அது வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு டேபிள் மேலே இந்த ஆப்ஜெக்டை வச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்பவுமே அதில் ஆக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த ஆப்ஜெக்டை லிஃப்ட் பண்ணும்போது H2க்கு போகுது. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து எப்படின்னா ஏர்த்தில் தான் அது ஜீரோவாக இருக்கும். டேபிள் மேலே அதுக்கு வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி இதில் எப்போ ஜீரோவாக இருக்கும்னா அது வந்து ஏர்த் சர்ஃபேஸில் வந்து டச் ஆகும்போது ஜீரோவாக இருக்கும். ஸோ அட் எனி பாயிண்ட் ஹைட்ல எந்த பாயிண்ட்ல இருந்தாலும் அது ஜீரோ கிடையாது. இட் பொசஸ் சம் கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜின்றது வந்து நம்ம இப்போ ரெஃபரன்ஸ் கொடுக்கறது தான். அட் த கிரவுண்ட் லெவல் அப்படின்னா எனர்ஜி லெவல் இஸ் ஜீரோ அப்படின்னு சொல்றது. டேபிள்ல இருக்கும்போது பிகாஸ் அது வந்து ஒரு ஹைட்ல இருக்கு. இதோட ஃபார்முலா என்னது? எம்ஜி இன்டூ ஹைட். ஸோ அப்போ ஹைட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது, அப்போ இதோட ஒர்க் டன் வந்து இருக்கு, பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுவே கிரவுண்ட்ல இருந்துச்சுன்னா ஹைட் வந்து ஜீரோவா இருக்கும், ஒர்க் டனும் என்னவா இருக்கும்? ஜீரோவா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் திஸ் பிகம் ஜீரோ பொட்டென்ஷியல் எனர்ஜி, அதோட ஹைட் இல்லாத போகுது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து, அந்த ஹைட் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேயே இருக்குதுன்னா the height is zero. Then the work done is also zero. Then it means it doesn't have potential energy. Zero potential energy. So next இதை பேஸ் பண்ணி ஒரு sum இருக்கு. A truck is loaded with sugar bags. The total mass of the load and the truck together is 100,000 kg. That is 10 power 5 kg here. So the truck moves on a winding path up a mountain to a height of 700 meter in 1 hour. What average power must the engine produce to lift the material? So இங்க வந்து lifting the material பத்தி சொல்றாங்க. So இது வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ண சம்ம. ஸோ இதில் வந்து வெயிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 100,000 kg, 10 பவர் 5 kg, அண்ட் அதோட ஹைட் வந்து என்னது 700 மீட்டர் இன் 1 hour அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து ஒர்க் டன்னோட ஃபார்முலா என்னது? எம்ஜி இன்டூ ஹைட். ஸோ எம்ஜி ஆல்ரெடி இருக்குது, ஹைட்டும் இருக்குது. ஸோ அப்போ ஒர்க் டன் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ இதோட எல்லா வேல்யூஸுமே அப்ளை பண்ணுங்கள். ஜியோட வேல்யூ 9.8 தான் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப முக்கியம். இது கேஜியில் இருக்குது, இங்கே மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது, இதுவும் மீட்டரில் இருக்குது. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த ஜீரோஸ் எல்லாமே வந்து 10 பவர்ஸ் மாற்றுங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 100,000 இருக்கும்போது 10 பவர் 5, இது வந்து 7 இன்ட்டு 10 பவர் 2. ஸோ 10 பவர் 5 ப்ளஸ் 10 பவர் 2 வந்து என்ன ஆகும்? இன்ட்டு வந்து 10 பவர் 7. ஸோ இந்த இதில் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த சம்மை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க? பவர் என்னன்னு கேட்குறாங்க. பவரோட ஃபார்முலா நமக்கு ஒர்க் டன் பை டைம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் டனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எப்போவுமே ப்ராப்ளமில் என்ன கிவன் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே 100,000 kg, கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், ஹைட்டோட வேல்யூ 700 மீட்டர். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் டனில் அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த 100,000 நம்ம எப்படி எழுதலாம்னா 10 பவர் 5ன்னு எழுதலாம். இந்த 700 எப்படி எழுதலாம்னா 7 இன்ட்டு 10 பவர் 2ன்னு எழுதலாம். ஸோ இது எல்லாமே நம்ம கொண்டு வரும்போது இங்கே வந்து பார்த்தோம்னா சேம் பவரில் இருக்கும்போது இது ரெண்டுமே ஆட் அப் ஆகும். ஸோ 5 + 2 is 7. m இன்ட்டு ஏ இன்ட்டு m இன்ட்டு பின்றது m இன்ட்டு a + b. இது எக்ஸ்பெண்டேஷன் ஃபார்முலா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்து 10 பவர் 7 இருக்குது, இங்கே 7 இருக்குது. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி அதே 10 பவர் 7 இன்ட்டு ஜூல்ஸ், 68.6 இன்ட்டு 10 பவர் 7 ஜூல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பவர் வேணும்.
இப்போ ஒர்க் டன் கண்டுபிடிச்சாச்சு. பவருக்கோட ஃபார்முலா என்னது? ஒர்க் டன் பை டைம். ஸோ டைம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1 ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து செகண்ட்ஸில் தான் வேணும். 1 ஹவர்ன்றது செகண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 3600 செகண்ட்ஸ். ஸோ அந்த 3600 நம்ம எப்படி எழுதலாம்னா 36 × 10⁻2 செகண்ட்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இது மேலே 10⁻7 இருக்குது, கீழே 10⁻2 இருக்குது அப்படின்னா இது வந்து சப்ராக்ட் ஆகும். A/B அப்படின்றது A-B. ஸோ இப்போ இங்கே வந்து அதை நம்ம டிவைட் பண்ணி நமக்கு வர ஆன்சர் 1.91 × 10⁻5 வாட். அவ்வளோதான். ஸோ இதே வந்து வாட்லேருந்து ஹார்ஸ் பவருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா we already know 746 × watt is equal to 1 ஹார்ஸ் பவர். ஸோ நமக்கு வந்து இங்கே எவ்வளோ வாட் கிடைச்சிருக்கு? 1.91 × 10⁻5 வாட். ஸோ அப்போ ஹார்ஸ் பவரோட வேல்யூ வந்து என்னது? 1.91 × 10⁻5 by 746. ஸோ வேல்யூ வந்து என்னது? 2.56 × 10⁻2. ஸோ டிஜிட்டல்ஸ் இந்த டெசிமல்ஸை மூவ் பண்ணிங்கன்னா 256 × ஹார்ஸ் பவர். ஸோ இதுதான் அதோட பவர் இன் ஹார்ஸ் பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்ம திருப்பியும் கோ த்ரூ பண்ணி பாருங்க. எப்போவுமே ப்ராப்ளம்ஸ் வந்து எழுதி பார்த்தா இன்னுமே வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க இன்ஷால்லா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ் 6.8 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்றாங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் யூசஸ் ஃபாலிங் வாட்டர் as a source of energy to turn turbine blades and generate electrical power. ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக்னா என்னதுன்னா வாட்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த பெரிய பெரிய டேமில் அவங்க வந்து வாட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வாட்டரோட ஃபோர்ஸில் வந்து அந்த பிளேடு வந்து ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான். ஸோ ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் யூசஸ் ஃபாலிங் வாட்டர் as a source of energy to turn turbine blades and generate electrical power. So in a power station, 1000 × 10⁻3 kg water falls through a height of 51 meter in 1 second. ஸோ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ஃபால் ஆகுது. அதோட இது கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹைட்டு கொடுத்துருக்காங்க, டைம் வந்து 1 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா calculate the work done by the falling water. ஸோ ஒர்க் டன் வந்து என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் டன்றது நமக்கே தெரியும் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இங்கே mg × h. ஸோ எம்மோட வேல்யூ இருக்குது, ஜியோட வேல்யூ இருக்குது, ஹெச்சோட வேல்யூவும் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா ஒர்க் டன் என்னது? இதுதான் இதோட ஃபோர்ஸ், பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. வாட்டர் லூசஸ் ஆல் இட்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி பிகாஸ் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஓகே, ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஒர்க் டன். ஓகே, பொட்டென்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போறது ஒர்க் டன். ஸோ ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். ஸோ இதுல வந்து ஒர்க் டன் m × g இன்டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது? 51 ஜூல்ஸ், 51 மீட்டர். ஓகே, இது ஒர்க் டனோட யூனிட் வந்து ஜூல்ஸ். இது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இங்கே ஜூல்ஸ் முன்னாடியே போட்டுட்டாங்க. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 500 × 10⁻6 ஜூல்ஸ். ஸோ இந்த 10⁻6 நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா மெகா ஜூல்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ 1 மெகான்றது 10⁻6. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் கொஷின் வந்து ஹவு மச் பவர் கேன் பி ஜெனரேட்டட் அண்டர் ஐடியல் கண்டிஷன்ஸில் வந்து எப்படி பவர் ஜென்ரேட் ஆகும்? ஸோ வி நோ பவரோட ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம். ஸோ ஒர்க் டன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சாச்சு. டைம்ன்றது 1 செகண்ட். ஸோ இப்போ பவருக்கு வந்து அதோட யூனிட்டை மட்டும் கரெக்டாக மாற்றி போட்டுறணும். இங்கே மெகா ஜூல்ஸ்ன்னு இருக்கிறத மெகா வாட்ன்னு மாற்றணும். அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். இன்ஷால்லா இதோட அசைன்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ், இன்டெக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஹோம்ஒர்க்கு. சாப்டர் 1 வந்து தயவுசெய்து கோ த்ரூ பண்ணுங்க. அதை வேஸ்ட் பண்ணி அசைன்மெண்ட் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. ஸோ இன்ஷால்லா தட்ஸ் ஆல் ஃபார் டுடே அண்ட் தேங்க்யூ வெரி மச்.